அடுத்தது 23வது கேள்விங்க. அடுத்தடுத்த 2 பக்கங்கள் வண்ணமடிக்கப்பட்ட ஒரு கனசதுரம் 64 ஒத்த சிறிய கனசதுரங்களாக வெட்டப்படுகிறது. இந்த சிறிய கனசதுரங்களில் எத்தனை வண்ணமடிக்கப்பட்டவையா, வண்ணமடிக்கப்படாதவைன்னு கேட்குறாங்க. ரைட், எதுலையுமே கலர் ஆகாம எத்தனை பீசஸ் இருக்குன்னு கேட்குறாங்க. ஆனா பெயிண்ட் எங்க பண்ணியிருக்காங்க அப்படின்னா அட்ஜசன்ட்ல 2 ஃபேஸஸ்ல பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. ரைட், ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு டிரா பண்றேன். ஒரு கியூபை பார்ப்போம் நம்ம. ரைட், இங்கே பேசுகிற விஷயம் உங்களுக்கு புரியணும் அப்படிங்கிறதுக்காக அதை நான் ட்ரா பண்ணி காமிக்கிறேங்க. ரைட், ஒரு முறை அந்த மாதிரி விஷுவலைஸாக நீங்கள் பார்க்க புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அதுக்கு மேலே இருக்கக்கூடிய கேள்விகள் அந்த மாதிரி ஃப்ரேம் ஆனாலும் உங்களால் அஷ்யூம் பண்ணி போட முடியும். ரைட், நான் ஒவ்வொரு லேயர்லையும் ஒரு 64 பீசஸ் தெரிகிற மாதிரி நான் ட்ரா பண்ணுறேங்க. ரைட், இப்போ நான் எங்கே பெயிண்ட் பண்ணுறனோ அங்கே ரைட் மற்றதும் கூட போடுவோம், அப்போ தான் சைடில் இருக்கிறது தெரியும் நமக்கு. ரைட், இந்த கட் பண்ண கான்செப்ட்குள்ளே நம்ம போகலாங்க. இப்போ பெயிண்ட் எங்கெல்லாம் பெயிண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இப்போ நம்ம டாப்லேயும் ஃப்ரண்ட்லையும் பெயிண்ட் பண்ணுறாங்கன்னு எடுத்துக்கலாமா? டாப்லையும் இந்த ஃப்ரண்ட்லையும் பெயிண்ட் பண்ணுறாங்க, மேல் பகுதியிலையும் முன் பகுதியிலையும் பெயிண்ட் பண்ணுறாங்கிறத நம்ம அஷ்யூம் பண்ணிக்கலாம். ஏதோ 2 பக்கம், அந்த 2 பக்கம் அட்ஜசன்ட் பக்கமாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஏதோ 2 அட்ஜசன்ட் பக்கத்துல பெயிண்ட் பண்றாங்கிறது மட்டும்தான் கேள்விங்க. என்ன கலர்ல பெயிண்ட் பண்றாங்க அதெல்லாம் ஓகே, பிரச்சனை கிடையாது. என்ன கலர்ல வேணாலும் பெயிண்ட் பண்ணட்டும், அவங்க கலரையும் மென்ஷன் பண்ணல. இப்போ இதுல எத்தனை பெயிண்ட் ஆகாம இருக்குன்னு கேட்கறாங்க. இப்போ நீங்க பெயிண்டே எங்கெங்க பண்ணிருக்கீங்க அப்படின்னா டாப்லயும் ஃப்ரண்ட்லயும் மட்டும் தான் பண்ணிருக்கீங்க, மற்ற இடங்கள்ல பெயிண்ட் பண்ணல. இப்போ பெயிண்ட் ஆகாதது கேட்கறதுக்கு நம்ம கவுண்ட் நிறைய பண்ற மாதிரி இருக்கும். அப்போ பெயிண்ட் ஆனதை கழிச்சிட்டோம் அப்படின்னா மொத்தம் 64 பீசஸா கட் பண்ணியிருக்காங்க. இதுல எதெல்லாம் பெயிண்ட் பண்ணமோ அதை கழிச்சிட்டோம்னா மீதி எல்லாமே பெயிண்ட் ஆகாத கியூப்ஸ் அப்படிங்கிறது உங்களால புரிஞ்சுக்க முடியுதா? ரைட், இப்போ நான் இதை கவுண்ட் பண்றேன், கவனிங்க. ரைட், வேற கலர் எடுத்துக்கலாம். நான் கவுண்ட் பண்றேன். ஸோ 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16. இந்த 16 பீசஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா மேல் பக்கத்துல பெயிண்ட் ஆயிருக்கனால அது பெயிண்ட் ஆனதா? நம்மளுடைய கேள்வி பெயிண்ட் ஆகாதது தானே கேட்கறாங்க. இப்போ அந்த 16 பீஸையும் நம்ம கவுண்ட்ல ரிமூவ் பண்ணிடலாமா? அதே மாதிரி நான் முன் பக்கம் பெயிண்ட் பண்ணியிருக்கேன், முன் பக்கத்துக்கு கவுண்ட் பண்றேன். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. மறுபடியும் 13 14ன்னு போட வேண்டாம், இது ரெண்டும் ஒரே பீஸ் தான். புரிஞ்சுக்க முடியுதா? இந்த 2 இடமும் கனெக்ட் ஆகிற இடத்துல இருக்கக்கூடிய பீஸ் ஒரே பீஸ் தானே. அப்ப இங்க ஒரு 13 14 15 16, இங்க மேல ஒரு 16, முன்னாடி ஒரு 16 கவுண்ட்ல தப்பா எடுத்துறாதீங்க. மேல 16 எடுத்தீங்கன்னா கீழே ஃப்ரண்ட் சைட்ல 12 தான் வரப்போகுது. இது ரெண்டும் சேர்ந்து ஒரே பீஸ் தான், இது ரெண்டும் சேர்ந்தது ஒரே பீஸ் தான், இது ரெண்டும் சேர்ந்தது ஒரே பீஸ் தான், இது ரெண்டும் சேர்ந்தது ஒரே பீஸ் தான். அப்போ உங்களுக்கு எத்தனை பீசஸ் இப்ப இங்க கிடைச்சிருக்குங்க? இங்க ஒரு 12 பீசஸ் இருக்கு. அப்போ 16 பீசஸ் மேல் பக்கத்துல இருந்தும் 12 பீசஸ் வந்து முன் பக்கத்துல இருந்தும் பெயிண்ட் ஆனதாக இருக்குங்க. அதை மட்டும் மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா மீதி எல்லாமே பெயிண்ட் ஆகாத கியூப்ஸாக இருக்குமா? அப்ப 64ல ரைட் 28 மைனஸ் பண்ணா போதுங்க. 64ல 28 மைனஸ் பண்ணா போதும். மீதி 36 கனசதுரங்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் கூட பெயிண்டே ஆகாம இருக்குங்க. ரைட் சார், இப்போ நீங்க இங்க சொன்னீங்க சரி, அப்போ இங்க பெயிண்ட் ஆயிருக்கும்ல சார், ஏன்னா இங்க இருக்கக்கூடிய கியூப்ஸ் ரைட், இந்த கியூப்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு பக்கம் பெயிண்ட் ஆயிருக்குல்ல, அது கவுண்ட்ல வந்துடாதா அப்படின்னா கண்டிப்பா கிடையாது. இதை நீங்க வெளியே எடுத்தீங்க அப்படின்னா இந்த சைட்ல இருக்கக்கூடிய பீஸும் சேர்ந்து வெளியே போயிடும். அப்ப அது உங்க கணக்கிலே வராது. அந்த 16ல அதுவுமே தான் சேர்ந்துருச்சுங்க. புரிஞ்சுக்க முடியுதா? ரைட், இதனுடைய ஆன்சர் ஆப்ஷன் சிங்க 36. கான்செப்ட் புரிஞ்சுக்க முடியும் நம்புறேன். நம்ம ரொம்ப டீட்டெயிலா கிளாஸ்ல இதை பத்தி எல்லாமே பேசியிருக்கோங்க. இப்ப ரொம்ப சிம்பிளா ஒரு கேள்வி. ரைட், மேல ஃப்ரண்ட்ல ஏதாவது 2 அட்ஜசன்ட் பக்கத்துல பெயிண்ட் பண்ணும் பொழுது ஒரு சைடு கூட பெயிண்ட் ஆகாத கியூப்ஸ் எத்தனை அப்படின்னா அதனுடைய கவுண்ட் நிறைய இருக்கு, கவுண்ட் பண்றது கொஞ்சம் டிஃபிகல்ட்டா கூட இருக்கும். அதனால மொத்தம் 64 பீசஸ்ல மேல இருக்கக்கூடிய 16 பீசஸும் முன்னாடி இருக்கக்கூடிய 16 அந்த 16ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரே லேயர் கனெக்ட் ஆகிற இடத்துல ஒரு 4 பீஸ் வந்துருது. அப்ப 12 மட்டும் எடுத்துக்கிட்டா போதும். மொத்தம் 28 பீசஸ் வந்து பெயிண்ட் ஆகி இருக்கு. அப்போ 64ல 28 கழிக்கும் பொழுது மீதி எல்லாமே ஒரு பக்கம் கூட பெயிண்டே ஆகாத கனசதுரங்களாக இருக்குங்க. ஸோ 23வது கேள்வியினுடைய ஆன்சர் ஆப்ஷன் சி 36.